கடந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து இன்ன வரைக்கும் பாலஸ்தீன மக்களுக்கு தண்ணி கிடைக்கல, சோறு இல்லை, எய்டு பொருட்கள் எதுவுமே கிடைக்கல. இப்படி இருந்தாலும் தொடர்ச்சியாக அவங்களுடைய உடல் அங்கங்கள் சிதைக்கப்பட்டாலும் இப்போதைக்கு அவங்க ஒரு செய்தியை கேட்டால் மகிழ்ச்சி அடைவாங்க. அந்த செய்தி என்ன அப்படின்னா, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு. நெதன்யாகு ஒரு போர் குற்றவாளி, மனித இனத்திற்கு எதிரான செயல்களை செய்து கொண்டிருந்தவர். இனிமேலும் அவர் அப்படிப்பட்ட வேலையை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக அவருக்கு அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கிறோம் அப்படிங்கிற நற்செய்தி தான் பாலஸ்தீன மக்களுக்கான ஒரு செய்தியாக பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கு அது துக்கமான செய்தி தான். இதெல்லாம் தாண்டி IAEA ஈரானுக்கு எதிராக ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காங்க. அதே நேரத்தில் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி காசா மீது போர் தொடுப்பதற்கான ஒரு பெரிய வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு ஆதரவாக வாக்களித்து ஒரு பெரிய சீஸ் ஃபயர் டீலுக்கான ஒப்பந்தத்தையே கேன்சல் பண்ணக்கூடிய வகையில் அமெரிக்கா தனது ஆயுதத்தை UNSC தீர்மானத்தையே கேன்சல் பண்ண வச்சிருக்கு அமெரிக்காவினுடைய வீட்டோ அதிகாரம். என்ன நடந்துகிட்டு இருக்கு ஒட்டுமொத்த உலகத்திலையும் வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். ராபர்ட் வுட், இந்த நபரை நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அமெரிக்காவுக்கான பிரதிநிதி எங்கே? UNSCயில் இல்லையா? ஐநாவினுடைய அந்த மிக முக்கியமான கவுன்சில், அந்த மீட்டிங்கில் அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள், 15 உறுப்பினர்கள் இருக்காங்க. அதில் 14 பேர் யாருக்கு ஆதரவாக வாக்களிக்கிறாங்கன்னா காசாவில் நிரந்தர போர் நிறுத்தம் அப்படிங்கிறது கொண்டு வரணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த விஷயத்தை நான் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறது தான் அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு. 15 நாடுகள் அங்கத்தினராக இருக்கக்கூடிய அந்த UNSC அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பொது சபையில் ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர்கள் இருக்காங்கன்னா அது அமெரிக்காக்காரங்க தான். ஸோ இதை பார்த்து கொதிப்படைஞ்ச சீனாக்காரங்களும் ரஷ்யாக்காரங்களும் அவங்களுடைய அம்பாசிடர், அவங்களுடைய பிரதிநிதிகள் அமெரிக்காவை திட்டி தீத்திட்டாங்க. இதுதான் UNSCயில் நடந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ காசாவில் இப்போ போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அமெரிக்கா சம்மதமே தெரிவிக்காதானா வீட்டோ அப்படிங்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க ஒரு பெரிய விளையாட்டுறாங்க. இந்த வீட்டோ அதிகாரம் யார் யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். சீனாவிட்ட இருக்குது, ரஷ்யா கிட்ட இருக்குது, ஃப்ரான்ஸ்கிட்ட இருக்குது, UK கிட்ட இருக்குது, அமெரிக்கா கிட்ட இருக்குது. ஸோ இந்த 5 நாடுகள் தான் ஒட்டுமொத்த உலகத்தையுமே இயக்கக்கூடிய வல்லமை படைத்தது, ஃப்ரான்ஸ் உட்பட. அப்போது மீதி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே காசாவில் போர் நிறுத்தம் செய்யணுங்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா மட்டும் அதுக்கு உடன்பட மாட்டேங்குது. இது வேதனை தரக்கூடிய விஷயம். சீஸ் ஃபயர் டீல் ரெடி ஆயிடுச்சு. எங்கே? இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில ப்ளூ லைனை எல்லாருமே பாதுகாக்கணும், அதை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட்டு. இது எல்லாமே சொல்லி அனுப்பப்பட்டது. ஸோ லெபனான் அரசும் சரி, ஹிஸ்புல்லாவும் சரி இதுக்கு ஓகே சொல்லியிருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை நைம் காசிம், ஹிஸ்புல்லாவினுடைய லீடர், டைரக்டாக நசருல்லா பேசுவார்ல, ஒரு லைவ் டெலிகாஸ்ட்டில் டிவியில் பேசுவார்ல, அதே மாதிரியான ஒரு நிகழ்வில் பேசியிருக்கார். இஸ்ரேல் மீது ஒரு பகிரங்க மிரட்டல் விடுத்திருக்கார். எங்களுடைய கலாச்சார மையங்கள் மீது நீங்கள் தாக்குதல் நடத்தினீர்கள், எங்களுடைய அப்பாவி பொதுமக்கள் 3000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், லெபனானில் இருக்கக்கூடிய அரசுக்கு எதிராகவும் செயல்களை செய்திருக்கிறீர்கள், யூனிஃபில் மற்றும் UN மிக முக்கியமான 30,000க்கும் மேற்பட்ட வீரர்கள் அவங்களுடைய பாதுகாப்பும் கேள்விக்குறியாகி இருக்கிறது. 40க்கும் மேற்பட்ட நாடுகள் பாதுகாப்பாக லெபனானில் இருக்குது, அவங்களுக்கு எதிராகவும் நீங்கள் திரும்பி இருக்கிறீர்கள். ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு எதிரான இஸ்ரேலை விரைவாக வேர்ல்டு மேப்பில் இருந்து நாங்கள் அகற்றுவோம் அப்படிங்கிறது தான் ஹிஸ்புல்லாவினுடைய லீடர் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி. இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அதாவது உலகமே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு நீதிமன்றம். இந்த நீதிமன்றம் ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்கு. 6 மாத விசாரணைக்கு பிறகு அல் ஜசீரா மாதிரியான செய்தி சேனல்களுடைய மிகப்பெரிய அளவிலான பங்களிப்பு, பாலஸ்தீனில் காசா ஸ்ட்ரிப்பில் மேற்கு கரையில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள், 100க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் தங்களுடைய உயிரை தியாகம் பண்ணி ஒரு உண்மையான செய்தியை உலக மக்களுக்கு கொண்டு சேர்த்தாங்க. அதற்கான வீடியோ ஆதாரங்கள் எல்லாமே இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் கொண்டு போய் கொடுத்தாங்க. ஸோ இது தொடர்பாக விசாரணை நடைபெற்றது. வல்லாதிக்க சக்திகள் அமெரிக்கா, இஸ்ரேல் மாதிரியான இந்த கண்ட்ரி இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பிவிடக்கூடாது, நெதன்யாகு போர் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெருத்த நல்லெண்ணத்தோடு அவங்க ஏகப்பட்ட முயற்சி எடுத்தாங்க. நீதிபதிகள் மாற்றப்பட்டாங்க. அது மட்டுமல்ல, கரீம் கான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அரசு தரப்பு வழக்கறிஞர் மீது பாலியல் குற்றச்சாட்டுலாம் சுமத்தினாங்க. அவர்கிட்ட பேரம் பேசினாங்க, எதுவுமே நடக்கலை. உண்மை உலகத்திற்கு வெளிவரும் அப்படிங்கிற அடிப்படையில் இன்னைக்கு மிக முக்கியமான தீர்ப்பு ஒன்று வெளியில் வந்திருக்கு.
இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் நெதன்யாகு போர்க்குற்றம் புரிந்தவர், அவரோடு பணியாற்றிய இப்போ இல்லை, அவர் இப்போது வீட்டுக்கு அனுப்பப்பட்டு விட்டார், யோவ் கேலண்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தவர், அவரும் போர்க்குற்றம் செய்திருக்கிறார் அப்படிங்கிற தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. மனித குலத்துக்கு எதிரான செயல்களை இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் நெதன்யாகு செய்திருக்கிறார் அப்படிங்கிற உண்மை தகவலை ஐசிசி வந்து தீர்ப்பாக கொடுத்திருக்கிறது அப்படிங்கிற செய்தி அல் ஜசீரா உள்ளிட்ட ஏகப்பட்ட செய்தி சேனல்களுடைய ஃப்ளாஷ் நியூஸ் தான் இது. இப்போ நான் கொடுத்துருக்கிறது எக்ஸ்க்ளூசிவான ஒரு செய்தி. இது இன்னும் தமிழ் சேனல்கள் எதுவும் டெலிகாஸ்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். நம்ம தான் இதை முதல்ல சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் தாண்டி ஹமாஸினுடைய இராணுவ தளபதி முகமது டைஃப் அவர்களும் குற்றவாளிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. அவர் இப்போ உயிரோடு இல்லை, அவரும் கைது செய்வதற்கான வாய்ப்பை வந்து ஐசிசி ஏற்படுத்தியிருக்காங்க. பட் இப்போ அவர் உயிரோடு இல்லை. சரி, நெதன்யாகுவை யார் கைது செய்ய போகிறாங்க? இப்போ அவர் குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க. ரஷ்ய அதிபர் புட்டின் மேலேயும் இதே மாதிரியே ஐசிசி வந்து அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிச்சிருக்காங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அவர் கைது செய்யப்படலை. அதே மாதிரி நெதன்யாகு கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வி. அவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தாண்டி ஒரு நீதிமன்றம் அவர் குற்றவாளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் எந்த ஒரு பிரைம் மினிஸ்டரையும் அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கும் போது மனித குலத்துக்கு எதிரானவர் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை யாரை பார்த்தும் சொல்லலை. ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினை பார்த்து சொல்லலை அப்படி. ஆனால் நெதன்யாகுவை பார்த்து ஐசிசி இந்த தீர்ப்பை கொடுத்துருக்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான செய்தி. அது மட்டுமல்ல, இவங்க எங்கெங்கெல்லாம் போனால் அவர் கைது செய்யப்படுவார்னா, ரோம் சட்டத்தில் கையொப்பமிட்டவர்கள் இவரை கைது செய்யலாம். அதாவது இட்டாலி போனால் அவர் கைது செய்யப்படுவார். ஐசிசி உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய நாடுகள், அந்த லிஸ்ட்டு வந்து பெரிய லிஸ்ட்டு, ஐசிசியில் உறுப்பினராக இருக்கக்கூடிய எந்தெந்த நாடுகள்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் கைது பண்ணலாம். ஈவன் வந்து மெக்சிகோவும் வந்து பார்த்திங்கன்னா ஐசிசியில் ஒன் ஆஃப் த மெம்பர் தான், அவங்க கைது பண்ணலாம். ஸோ இப்படிப்பட்ட வாய்ப்புகள்லாம் இருக்குது. இதை பயன்படுத்தி அந்த நாடுகள் வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஐசிசியை அரெஸ்ட் பண்ண முடியாதா பிரசாத் அப்படின்னு கேட்டால், இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கு ஒரு போலீஸ்காரங்க கூட கிடையாது, ஒத்த போலீஸ்காரங்க கூட அவங்கக்கிட்ட கிடையாது. ஜெயில் இருக்கும்ல, அரெஸ்ட் பண்ணி அங்கே வைக்கலாம்ல அப்படின்னு கேட்டால் ஐசிசிக்கு அந்த மாதிரி ஜெயிலும் கிடையாது. அப்போது தீர்ப்பு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால், ஆமாம், அவங்களால தீர்ப்பு மட்டும்தான் கொடுக்க முடியும், ஒரு ஜெயில் கூட கிடையாது. பட் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம். இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் உறுப்பினராக இருக்கக்கூடிய நாடுகள் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சிறைகளில் அவங்கள அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை செய்வாங்களான்னு பார்த்தா அப்படி ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நடந்ததில்லை. இப்படியே இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு அடுத்து கேட்டிங்கன்னா, இஸ்ரேலுக்கு எதுவும் பாதிப்பு இருக்கான்னு கேட்டால், இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு அந்த பொசிஷனில் இருக்கிற வரைக்கும் ஆயுதம் தொடர்பான டீல் இருக்குல்ல, அதை அமெரிக்கா கிட்ட செஞ்சுக்கலாம், நேட்டோ கிட்ட செஞ்சுக்கலாம். மீதி இருக்கக்கூடிய நாடுகள்லாம் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு ஒரு ஒப்பந்தத்தில் சைன் போடுறாரு அப்படின்னா அதை ஏற்றுக்க மாட்டாங்க. வணிகம் வந்து இஸ்ரேலுக்கே பாதிக்கும், ஆட்சி இழப்பு ஏற்படும். இதுதான் அடுத்து இஸ்ரேலில் ஏற்படக்கூடியது. அப்போ நெதன்யாகுவை போஸ்டிங்லேருந்து தூக்கிடுவாங்களா அப்படின்னு கேட்டால், வெகு விரைவில் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு அப்படிங்கிற வார்த்தை நாம் உச்சரிக்கப்பட மாட்டோம். ஏன்னா அவர் அந்த பொசிஷனில் இன்னும் கொஞ்ச நாளில் இருக்க மாட்டார் அப்படிங்கிற தகவல் தான் வெளியாயிருக்கு. இதை இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பொதுமக்களை வந்து வெடிவெடிச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் இஸ்ரேலில் மட்டுமல்ல, உலகின் பல்வேறு நாடுகளிலும் இருக்கக்கூடிய பாலஸ்தீன ஆதரவாளர்கள், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில யூதர்கள், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களும் வந்து நெதன்யாகுவுக்கு இந்த மாதிரியான தீர்ப்பு கொடுத்ததை வரவேற்க தான் செய்கிறாங்க. சில பேர் எதிர்க்கிறாங்களான்னு கேட்டால் அப்படி ஒரு செய்தியை நான் பார்க்கல. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. இந்த முகமது டைஃப் மீதும், அதாவது ஹமாஸினுடைய முகமது டைஃப் மீதும் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு. 1139 இஸ்ரேலியர்களை அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இந்த நோவா ஃபெஸ்டிவலில் வந்து வச்சு கொலை செஞ்சதுக்காக அவரையும் அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிச்சிருக்காங்க. இப்போ அவர் உயிரோடு இல்லை. ஸோ நம்ம இரண்டு பக்கம் நடக்கக்கூடிய செய்தியும் அப்படியே தான் மக்கள்கிட்ட வந்து சேர்க்கிறோம் இல்லையா? அதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ அவர் மேலேயும் அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. ஸோ இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டரும் குற்றவாளி, இந்த ஹமாஸினுடைய அதை வழிநடத்திய டைஃப் அவர்களும் குற்றவாளி அப்படிங்கிற விஷயத்த ஐசிசி தீர்ப்பாக கொடுத்துருக்காங்க. டாக்டர் ஹுசைன் அபு சாஃபியா இவர் வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு. எல்லா ப்ரெஸ்ஸுமே அதை எடுத்திருக்காங்க. இவர் சொல்லக்கூடிய விஷயம், கமால் அட்வான் ஹாஸ்பிட்டலில் இருந்து அவர் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. இடிபாடுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய பிணங்களை வந்து தேடக்கூடிய வேலையில் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம். அந்த வகையில் வந்து தேடும் போது வந்து எலும்புக்கூடுகள் தான் கிடச்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயம். அது மட்டுமல்ல, வெகு காலமாக கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக அந்த இடிபாடுகள் வந்து இன்னும் அகற்றப்படாமையே இருக்குது. 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இடிபாடுகளுக்கு இடையில இருக்காங்க. துர்நாற்றம் வீசுது. பாலஸ்தீன் அப்படிங்கிற அந்த ஒட்டுமொத்த தேசமே நோய்வாய்ப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதை காப்பாற்றுங்கள், யாராவது வந்து காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஈவன் வந்து பிரெட்டு கிடைக்கல, சாப்பாடு கிடைக்கல, தண்ணி கிடைக்கல, எய்டு பொருட்கள் எல்லாமே திருடு போயிட்டுருக்கு. கத்தார்லேருந்து அனுப்புகிறாங்க, யுஏஇலேருந்து அனுப்புகிறாங்க. இப்படி அனுப்பக்கூடிய
பொருட்கள் எல்லாமே சரியாக வந்து மக்களுக்கு போய் சேரல. UNRWAவையும் இஸ்ரேல் வந்து தடை பண்ணி வச்சுருக்காங்க. பட் இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் உதவி பண்ணால் கூட அந்த எய்டு பொருட்கள் அந்த மக்களுக்கு சரிவர போய் சேரல. இதன் காரணமாக மக்கள் தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் இறந்து போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி, நிறையா மக்கள் நோய்வாய்ப்பட்டுக்கிட்டு இருக்காங்கிற செய்தி. இப்போ தான் வந்து ஐக்கிய நாடுகள் சபையால் வந்து போலியோ சொட்டு முகாம்லாம் கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் செஞ்சிருந்தாலும் கூட ஐக்கிய நாடுகள் சபை பெருத்த ஒரு நல்லெண்ணத்தோடு இந்த விஷயங்கள்லாம் செஞ்சால் கூட அதை செய்வதற்கான வாய்ப்புகளை வந்து UNRWAவினுடைய ஊழியர்களுக்கு அதை வந்து செய்கிறதுக்கு தடைகள் வந்து ஏகப்பட்ட விஷயங்களை இஸ்ரேல் விதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரஃபா கேட்டு திறக்கப்படலை, எகிப்தை மிரட்டுறாங்க. இது எல்லாமே அமெரிக்கா செய்கிறதுனால ஒட்டுமொத்த மக்களுமே, காசா ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுமே இறக்கும் தருவாயில் தான் இருக்காங்கங்கிறது வேதனையான செய்தி. ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அராக்கி வந்து கிராசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய IAEAவினுடைய டைரக்டரை அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. ரொம்ப காட்டமான ஒரு விஷயத்த பேசியிருக்காங்க. ஈரானை பற்றி இல்லாதும் பொல்லாதும்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்ல, இந்த IAEA அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, உலகளாவிய அளவில் அணுசக்தி திட்டம் இருக்குல்ல, அதை வந்து வாட்ச் பண்ணுறவங்க. அட்டாமிக் எனர்ஜி ஒவ்வொரு நாடுலையும் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறத இவங்க தான் அளவீடு பண்ணுவாங்க. இப்போ இஸ்ரேல்கிட்ட வந்து ஒரு 90 அணுகுண்டு இருக்குது அப்படிங்கிறத இவங்க தான் கால்குலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ ஈரான்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அவங்க விசாரிக்கிறாங்க. அந்த வகையில் வந்து ஈரான் சரியாக கோஆப்ரேட் பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை IAEA இப்போ ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்கு. இதற்கு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அராக்கி வந்து கடுமையான கண்டனத்தை IAEA மீது சுமத்தியிருக்கார். நீங்கள் கேட்ட டாக்குமெண்ட் நாங்கள் கொடுத்துட்டோம், அப்படி இருந்தாலும் ஈரான் மீது நீங்கள் புகார் செலுத்துவது சரியல்ல அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சிருக்கார். ஹவுதிகள் அனிவர்சரி கொண்டாடி இருக்காங்க. 1 இயர் ஆயிடுச்சு, செங்கடலுடைய ராஜா நாங்கள் தான் அப்படிங்கிறது நிரூபிச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஹவுதிகள் தொடர்ச்சியாக செங்கடல் ஏரியாவில் நடத்தி வரக்கூடிய நிகழ்வுகள்ங்கிறது பாலஸ்தீன மக்களுடைய விடுதலைக்காக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக அமெரிக்காவினுடைய கப்பலையே திருப்பி அனுப்பக்கூடிய அளவுக்கு வல்லமை படைத்தவர்களாக மாறி இருக்கிறார்கள் ஹவுதிகள். அவங்கள உலகளாவிய வல்லரசு நாடுகள் வேற வேற பெயர்கள் சொல்லி அழைக்கப்பட்டாலும் அவங்க ஒரு பழங்குடிகள் அப்படிங்கிறத ஊர் உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமாக சொன்னது பிரசாத் சிக்னேச்சர் தான். உண்மைத்தன்மைகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மிடில் ஈஸ்ட் மட்டுமல்ல, உலகளாவிய அளவிலான செய்திகளோடு சேர்த்து நம் நாட்டில் நடக்கக்கூடிய லோக்கல் பாலிடிக்ஸில் இருந்து இன்ட்ரெஸ்டிங்கான செய்தியிலிருந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் பிரசாத் சிக்னேச்சரை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.